அன்பார்ந்த ஆண்டவருக்கு பிரியமான இறை மக்களே, தந்தையாம் கடவுளையும் மகனாம் இயேசுவையும் இணைப்பாளரான தூய ஆவியாரையும் நாம் எல்லோரும் சேர்ந்து அன்போடு முழுமன இதயத்தோடு வரவேற்போமா? ஆண்டின் இறுதி மணித்துளியினை நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த மணி நேரத்தை இறைவனோடு செலவு செய்ய நாம் முற்பட்டு இறைவனின் திருமுன் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுக்கு நன்றி கூறவும், அவரின் பராமரிப்பு தொடர்ந்து நம்முடன் இருக்கவும், அவரது ஆசி வேண்டி இங்கு கூடியிருக்கின்றோம். அன்பர்களே, மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த 2020 ஆண்டு ஒரு சோகத்தின் ஆண்டாகவே நம் அனைவரின் அனுபவங்களுக்கும் தோன்றுகின்றது. ஆனாலும் ஆழ்ந்து சிந்திக்கும் போது இந்த ஆண்டு குடும்பங்கள் ஒன்றித்து வாழவும், இயற்கை மாசுபாடுகள் அதிகமின்றி வாழவும், இயற்கையான உணவு பழக்கங்களை நாம் வளர்த்து கொண்ட ஒரு ஆண்டாகவும், இயற்கையும் அதன் தலைவராகிய நம் இறைவனும் யார் என்பதையும், அதற்கு மேலாக மனிதனின் அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதையும், மனித அறிவினாலும் ஆற்றலினாலும் உலகத்தில் நிலவும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுவிட முடியாது என்பதையும் மிக மிக தெளிவாக உணர்த்தி இருக்கின்றது என்றால் அது மிகையாகாது. அனைத்தையும் கடந்து இந்த நேரத்தில் நாம் அனைவரும் இறை பராமரிப்பில் அதிசயமான முறையில் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு நமது இதய துடிப்பு ஒன்றுதான் உன்னதமான சாட்சியாகும். இந்த ஒரு ஆசிருக்கு நாம் கடவுளுக்கு நன்றி சொல்வது நம் கடமை அல்லவா? ஆண்டவர் எத்துணை நல்லவர் என்பதை சுவைத்து பாருங்கள் என்று சங்கீத ஆசிரியர் கூறியிருக்கின்றது போல, கடந்த ஆண்டில் நாம் சுவைத்ததை
நினைத்து பார்க்கும் தருணம்தான் இந்த ஆராதனை நேரம். அன்பர்களே, இதோ தூயகத்தை நோக்கி உங்கள் கரங்களை உயர்த்தி கடவுளை துதியுங்கள், ஆர்ப்பரியுங்கள் என்று கூறியுள்ளது போல நம் இதயத்தை ஆண்டவரை நோக்கி திருப்புவோம். உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி நான் உன்னை பார்த்துக் கொள்வேன் என்று சொன்ன ஆண்டவர் எத்துணை விதமாய் நம்மை பராமரித்து பாதுகாத்து வந்திருக்கின்றார். ஆகவே அவருடைய அன்பான பராமரிப்பை இப்பொழுது நாம் நினைத்து பார்ப்போம். உனக்கு முன்னும் பின்னும் மேலும் கீழும் இடமும் வலமும் நான் காவலாய் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம் வாழ்க்கை பயணத்தில் எல்லா நிலைகளிலும் நம்மோடு வந்தாரல்லவா? அதை இப்பொழுது நினைத்து பார்ப்போம். இதோ நான் உனக்கு கோட்டையும் அரணுமாய் இருப்பேன் என்று சொன்னாரே. எப்படியெல்லாம் நம் வாழ்க்கையில் அவர் நமக்கு கோட்டையாகவும் அரணாகவும் இருந்தார் என்பதையெல்லாம் நாம் நினைத்து பார்த்து இப்பொழுது நாம் முன்னால் எழுந்தருளி இருக்கின்ற தேவாதி தேவனாக, ராஜாதி ராஜனாக, அன்பின் அரசராக, இரக்கத்தின் தெய்வமாக, நீதியின் வடிவமாக, அமைதியின் தந்தையாக, விடுதலையின் நாயகனாக நம் முன்னால் எழுந்தருளி இருக்கும் நற்கருணை நாதரை தீபம் தூப மலர்களால் முழு மனதோடு நாம் இப்பொழுது ஆராதிப்போம். இயேசு கிறிஸ்துவில் என் அன்பான இறை மக்களே, கடந்து வந்த பாதையை நாம் நினைத்து பார்ப்போம். நம் ஆண்டவர் இயேசு நம்மோடு பயணித்ததை, அவர் நமக்கு கற்றுத்தந்த அனுபவங்களை எல்லாம் நன்றியோடு நினைத்து பார்க்கக்கூடிய நேரம் இது. 2020
அற்புதமான மகத்துவமான ஆண்டு. நம்மை படைத்தவன் கொரோனாவை தந்த ஆண்டு. பாரம்பரிய உணவுகளை கண்டுகொள்ளச் செய்த ஆண்டு. நேரமில்லை என்று சாக்கு சொல்லி திரிந்த நமக்கு உறவுகளின் முக்கியத்துவத்தையும் மேன்மையையும் சொன்ன ஆண்டு. சுற்றுச்சூழலின் முக்கியத்துவத்தை உணர்த்திய ஆண்டு. காற்றை மாசுபடுத்தாமல் நல்ல காற்றை சுவாசிக்க வைத்த ஆண்டு. நண்பர்களின் அவசியத்தை கற்றுத்தந்த ஆண்டு. நல் மதிப்பீடுகளை உருவாக்கி கொடுத்த ஆண்டு. நல்ல அனுபவங்களையும் மகிழ்வான தருணங்களையும் மனதிற்குள் சுமந்து 2020 நன்றியோடு நினைத்து பார்க்கும் இவ்வேளையிலே இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்த என் நேச ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறும் நேரம் இது. என் அன்பின் ஆண்டவரே, பல நன்மை செய்த உமக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்போம், நாள்தோறும் போற்றுவோம். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் உமக்கு நன்றி சொல்வேன். விழிப்பிலும் தூக்கத்திலும், இருளிலும் ஒளியிலும், வேலையிலும் ஓய்விலும், இரவிலும் பகலிலும் உம்மை போற்றுகிறோம், நன்றி கூறுகிறோம். இரவிலே உம்மை போற்றும் குருக்கள் எடுத்துச் செல்லும் ஆசிகள் இந்த இரவையும் தூய்மைப்படுத்தட்டும். அன்றாடம் அருள்மழை கொடுத்ததற்கு நன்றி இயேசுவே. அறிவையும் ஆற்றலையும் அளித்த இறைவா, உமக்கு நன்றி. அளவோடு பொருள் திரட்ட வழிவகுத்த தலைவா, உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்வே வழிபாடாய் அமைவதாக. எங்களுடைய நினைவுகள் நன்றி பாடலாகட்டும். நம் ஆண்டவர் திருமுன் நன்றிகளை இப்போது ஏறெடுப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் இதோ உமது சமூகத்தில் வந்து நிற்கிறோம். எதையும் கேட்பதற்கு அல்ல, பெற்றுக்கொள்வதற்கும் அல்ல. நீர் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக நன்றி சொல்லவே வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய மாறாத அன்பினால் எங்களை காத்து, உம் கிருபை தந்து, பலனை தந்து, சமாதானத்தை கொடுத்து எங்களை வழி நடத்தியதற்காக நன்றி கூறுகிறோம். நீர் எங்களுக்கு தந்த நல்ல குடும்பத்திற்காகவும், நண்பர்கள், உறவினர்கள், சொந்தக்காரர்கள் அனைவருக்காகவும் நன்றி. கொரோனா என்ற கொள்ளை நோயிலிருந்தும் இயற்கை பேரழிவிலிருந்தும் எங்களை காத்து கொண்டதற்காகவும் நன்றி ஆண்டவரே, நன்றி. நன்றி.
காக்கும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி. நாங்கள் நினைத்ததை விட அதிகமானவற்றையே நீர் எங்களுக்கு வழங்கியுள்ளீர். எப்போதும் எங்களை தேடும் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர். கனமான வார்த்தைகளாலும் செயல்களாலும் நாங்கள் சோர்வுற்றிருக்கும் பொழுது ஆறுதலாக இருந்தமைக்கு நன்றி. எங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கும் வழிகாட்டுவதற்கும் ஒவ்வொரு தீமைகளிலிருந்தும் எங்களை காத்ததற்காகவும் நன்றி இயேசுவே. இன்னும் எத்தனையோ நேரங்களிலும் காரியங்களிலும் நீர் எங்களுக்கு செய்த எண்ணிலடங்கா உதவிகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நன்றி இறைவா, நன்றி. இந்த ஆண்டின் முதல் மாதம் தொடங்கி இந்நிமிடம் வரை பல்வேறு துன்பங்கள் துயரங்களுக்கு நடுவிலும் எங்களை உமது அன்பில் வைத்து பாதுகாத்து பராமரித்து வந்த உம் பேரன்பிற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இக்கொடிய கொரோனா பெருந்தொற்றின் காலத்தில் மனித குலத்தை காப்பாற்ற தியாக உள்ளம் படைத்த மனிதர்களை கொடுத்த உம் பேரன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இப்பெருந்தொற்று காலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வேலையின்றி உணவுக்காக ஏங்கி தவித்த நாட்களில் பல்வேறு நல் உள்ளங்கள் வழியாக உமது உதவிக்கரத்தை நீட்டி உமது பிரசன்னத்தை எங்களுக்கு காட்டிய உம் பேரன்பிற்காக நற்கருணை ஆண்டவரே உமக்கு நன்றி. மனிதர்களின் வாழ்வும் அறிவும் ஒரு எல்லைக்கு உட்பட்டது என்பதை உணர வைத்து உமது திட்டங்களும் விருப்பங்களும் இவ்வுலகில் நிறைவேற காலத்திற்கேற்ற மாற்றங்களை தந்து எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் உம் பேரன்பிற்காக நன்றி. இப்பெருந்தொற்று காலத்தில் எம் குடும்ப உறுப்பினர்களோடு வாழவும் இயற்கையான பாரம்பரிய மருத்துவ குணம் கொண்ட உணவு முறைகளை அறிந்து அவற்றை உண்ண வாய்ப்பளித்து எங்களின் உடலை மதிக்கவும் வாய்ப்பளித்த உன் பேரன்பிற்காக நற்கருணை ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இறைவா, நன்றி. இயேசுவே, இந்த வருடம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல உமது உள்ளங்கையில் எங்கள் பெயரை எழுதி பாதுகாத்து வந்ததற்காகவும் கொரோனா என்கின்ற கொடிய நோயிலிருந்து எங்களை உமது தூய இரத்த கோட்டைக்குள் வைத்து பாதுகாத்து வந்ததற்காகவும் எங்களுடைய பொருளாதார தேவைகளை நீர் மிகவும் சிறப்பாக வழிநடத்தி சென்றதற்காகவும் கொள்ளை நோயை எங்கள் மீது அனுப்பி எங்கள் இதயத்தை உன் வசம் திரும்ப செய்ததற்காகவும் நிவர் புயல், புரவி புயல் போன்ற இயற்கை சீற்றங்களிலிருந்து எங்களை பாதுகாத்து வந்ததற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நன்றி இறைவா, நன்றி. இறைவா, ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுவதற்காக நன்றி இயேசுவே.
வளம் கொழிக்கும் உம்முடைய வழிகளில் நடத்திச் செல்வதற்காக நன்றி. உமது ஆசீர் அனைத்தும் வந்து நிலைக்கச் செய்வதற்காக நன்றி. நாங்கள் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் ஆசி பெற ஆணையிடுவதற்காக நன்றி. உமது நலன்களால் நிறைவு பெறும்படி அருள் தருவதற்காக நன்றி. நன்மையின் கருவூலங்கள் அனைத்தையும் திறந்து ஆசீர்வதித்ததற்காக நன்றி. ஆண்டவரே, உமது மேன்மையை பெருகச் செய்ததற்காக நன்றி. இன்னல்களையும் தீங்குகளையும் காணாதவாறு துணை செய்ததற்காக நன்றி. உமது பெயருக்கு அஞ்சுவோருக்கு உரிய உடையை தந்திடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி இறைவா, நன்றி. நம்மை படைத்த இறைவனுக்கு நன்றி கூறிய நாம் இப்போது நம்முடைய பாவங்களை எல்லாம் எண்ணி மனம் வருந்தி இறைவனுடைய இரக்கத்தை பெறுவதற்காக நம்மையே நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் விளைவுகளும் விபரீதங்களும் ஆபத்துக்களும் ஏராளம்.
பாவம் ஒரு மனிதனை பலவீனமடையச் செய்கிறது. யானை பலம் வாய்ந்தவர் பூனையாக மாறினால் எப்படியோ, புலியாக இருக்க வேண்டியவர் எலியாக மாறினால் எப்படியோ, அப்படித்தான் பாவம் ஒருவரை பலவீனம் உள்ள மனிதனாக மாற்றுகிறது. பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கிற நாம் மன்னிப்பு என்ற அருள் வாய்க்காலில் நனைந்து நம்மையே பலப்படுத்திக் கொள்ள இறைவன் இந்த ஆண்டின் இறுதி நாளிகையை நமது கரங்களில் கொடுத்திருக்கிறார். மன்னிக்க மனமில்லாத மனிதன் புற்றுநோயால் வேதனையுறும் ஒரு மனிதனுக்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. எனவே இயேசுவை போன்று மன்னித்து வாழ நாமும் கற்றுக்கொள்வோம். மன்னிக்கும் போது அதிகமான ஆசீர்வாதங்களை நம்மால் அனுபவிக்க முடியும். இதை நாம் அன்றாட வாழ்வில் விவிலியத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம். எனவே அன்பு உள்ளங்களே, திருப்பாடல் ஆசிரியர் தன்னை கழுவியருளும் என்றும் தன்னை தூய்மைப்படுத்தும் என்றும் தன்னை துடைத்தருளும் என்றும் நொறுங்கிய உள்ளத்தோடு இறைவனை அணுகியது போல தூய்மை அடைய வேண்டும், பரிசுத்தம் அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் நொறுங்கிய உள்ளத்தோடு இறைவனை தேடி வந்திருக்கிற நாம் அனைவரும் நம் கடந்த கால பாவங்கள், மன்னிக்க மறுத்த நேரங்கள், பிறரை காயப்படுத்திய தருணங்கள் எல்லாவற்றையும் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு அவர் அருளும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அன்பு இறை மக்களே, நாம் செய்த பாவ செயல்கள் ஒவ்வொன்றையும் நான் சொல்லும்போது நீங்கள் அமைதியான மனநிலையிலே அதற்காக மனம் வருந்தி இறைவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் நம்மையே முழுமையாக ஏற்று அன்பு செய்யாத நேரங்களுக்காக பிறரை முழுமையாக ஏற்று அன்பு செய்யாத செயல்களுக்காக நம் பெற்றோரை அவமதித்த நேரங்களுக்காக நம் பெற்றோருக்கு எதிராக செயல்பட்ட தருணங்களுக்காக குடும்பங்களில் பணி செய்யும் பணித்தலங்களில் விட்டு கொடுக்காத, உண்மை இல்லாத, புரிந்து கொள்ள முடியாத நிலையில் வாழ்ந்து வந்த பாவ செயல்களுக்காக பிறர் மீது வீண் பழி சுமத்தியதற்காக பிறர் பெயரை கெடுத்ததற்காக உதவி செய்ய வாய்ப்பு கிடைத்தும் அதனை அசட்டை செய்ததற்காக ஒரு சில மணித்துளிகள் இன்னும் நாம் உணராத பாவங்களுக்காக தெரிந்து செய்த பாவச் செயல்களுக்காக நம்மையே அறியாமல் செய்த குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்தியவர்களாய் மனம் திருந்தி வாழ இறை அருள் வேண்டியவர்களாய் இப்பாடலுக்கு நாம் செவிமடுப்போம்.
நன்றி அது மனதுக்கு மகிழ்ச்சி தரும். மீண்டும் மீண்டும் ஒருவரை நல்லது செய்ய தூண்டும். மன்னிப்பு மன்னிக்கும் போது மனம் லேசாகி விடுகிறது, கடந்ததை மறந்து விடுகிறது. மன்னிக்கும் மனிதர்கள் கடவுளின் சாயலை பெற்று விடுகிறார்கள். வேண்டுதல். ஒரு தந்தை தன் பிள்ளை அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பாரோ, மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரோ என்பது நம் இயேசு பெருமானின் அருள்மொழி. நான் இறைவனிடம் பலம் கேட்டேன், எனக்கு கஷ்டங்களை கொடுத்து பலம் ஊட்டினார். அறிவாற்றலை கேட்டேன், பிரச்சனைகளை தந்து அவற்றை சமாளிக்கும் சாதுரியம் தந்தார். குறைவற்ற செல்வம் கேட்டேன், ஓயாமல் உழைக்கும் உள்ளம் தந்தார். அஞ்சாத நெஞ்சம் கேட்டேன், ஆபத்துக்களை எதிர்கொள்ளும் அசாத்தியமான திறமைகளை தந்தார். அன்பு கேட்டேன், துன்புறும் மக்களுக்கு தொண்டு செய் என்றார். அன்பு கேட்டேன், துன்புறும் மக்களுக்கு தொண்டு செய் என்றார். பற்பல சலுகைகள் கேட்டேன், அவரோ வாய்ப்புகள் பல தந்தார். நான் விரும்பியது எதையும் பெறவில்லை, ஆனால் என் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகிவிட்டது. இறைவனின் திருவுளப்படி நடப்பவர்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். ஆண்டவருடைய செயல்கள் அனைத்தும் மிக நல்லவை, அவை குறித்த காலத்தில் நிறைவேறும். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாகவே நல்லது செய்ய காத்திருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவிடம் நம் தேவைகளை மன்றாட்டாக சமர்ப்பிப்போம். மன்றாட்டுகளுக்காக அனைவரும் மண்டியிட்டு ஆண்டவரிடம் கரங்களை ஏந்தி வரம் கேட்போம். அனைவரும் மண்டியிடுவோம். பரிசுத்த தந்தை பிரான்சிஸ் அவர்களையும், கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், குருமானவர்கள், இருபால் துறவியர் மற்றும் இல்லறத்தோர் அனைவரையும் உம் ஆசிரால் நிரப்பும். பரிசுத்த தந்தை தம் மந்தையை நடத்தி செல்ல வேண்டிய ஞானத்தையும் ஆவியின் அருளையும் நிறைவாக பொழிந்தருளும். ஆண்டவராய இயேசுவே, எம் மறை மாவட்டத்தை வழிநடத்தி செல்ல விரைவில் நல்லதொரு ஆயரை தந்து தம் மக்களை நடத்தி செல்ல அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
ஊழிய பொறுப்புகள், பாடல் குழுவினர், ஆலய பணிகளில் ஒத்துழைப்பு கொடுக்கும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து உமது இறையன்பால் அவரது குடும்பங்களையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீடிய பொறுமையும் நிலைபெறா அன்பும் கொண்ட இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அனைத்து குடும்பங்களிலும் தேவ ஆசீர்வாதமும் அமைதியும் சமாதானமும் நிலவ ஜெபிக்கின்றோம். குடும்பங்களில் பிரமாணிக்கும் போற்றப்படவும், ஒருவரை மன்னித்து விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு வாழவும், அவர்கள் செய்கின்ற தொழிலில் வளர்ச்சி காணவும் இயேசு காட்டிய பொன்விதிகளை, அதாவது பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை பிறருக்கு நாங்களும் செய்ய வேண்டும் என்பதை கடைபிடித்து வாழவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளை நம்பி வாழும் பிள்ளைகள் கலங்கி போவதில்லை. கடவுளே, உம்மை நம்பி வரும் பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய தெய்வீக பிரசன்னமாகிய உமது பாதத்தில் மண்டியிட்டு எங்கள் கண்களை உம்மை நோக்கி உயர்த்தி பார்த்து எங்களுடைய இதயத்தை உம்பால் திருப்பி எங்களை முழுமையாக உமக்கு காணிக்கையாக்குகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்மால் அன்றி எதையும் செய்ய இயலாத நாங்கள் உம்மை மட்டுமே நம்புகிறோம். நீர் மட்டுமே எங்களுக்கு போதும் ஐயா. மறவாமல் எங்களை நீர் நினைத்தீர் ஐயா. மனதார உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இதோ இந்த ஆண்டு முடிய போகக்கூடிய இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் ஆண்டவரே, எங்களை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் எல்லோரையும் உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுக்கக்கூடியதை சந்தோஷமாக நாங்கள் பெற்றுக்கொண்டு தொடரும் வாழ்வில் உமக்கு விருப்பமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்கள் எல்லோரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.